2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்கள்ல நடக்க போகுது. தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட கூட்டணி அமைக்கிற வேலைகளையும் ரொம்பவே பரபரப்பா ஈடுபட்டு வராங்க. தற்போதைய சூழல்ல வரும் தேர்தல்ல 4 முனை போட்டி நிலவுதுன்னு சொல்லலாம். ஆளும் திமுக கூட்டணியில தற்போதைக்கு காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி உட்பட பல கட்சிகள் இருக்கு. பிரதான எதிர்கட்சியான அதிமுக கூட்டணியில தற்போதைக்கு பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய 2 கட்சிகள் மட்டுமே ஓரளவு பெரிய கட்சிகள்னு சொல்லலாம். விஜயால புதுசா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற தாவேகாங்கிற தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய தலைமையில தான் தனி கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திப்போம்னு உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல சீமானின் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தனித்து போட்டியிட போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இவை தவிர பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக ஆகிய கட்சிகள் யாரோட கூட்டணி அமைக்க போறோம்னு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த பெரிய சலசலப்பும் இல்லை. மீடியால தான் இந்த கட்சி வெளியேற போகுது, அந்த கட்சி வெளியேற போகுதுன்னு அப்பப்ப அரசல் புரசலா செய்தி வருது. ஆனா அதுல எந்த அளவு நம்பகத்தன்மை இருக்குன்னு தெரியல. ஆரம்பத்துல விடுதலை சிறுத்தைகள் விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி சேரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் வெறும் வதந்தி மட்டும்தான்னு திருமாவளவன் உறுதிப்பட சொல்லியிருக்காரு. அதன் பிறகு இப்ப சமீப காலமா காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும்னு ஒரு தகவல் உலா வந்துட்டு இருக்கு. ஆனா தேசிய அளவுல தன்னுடைய ட்ரஸ்டட் பார்ட்னரா இருக்கிற திமுகவை விட்டு காங்கிரஸ் வெளியேறுமான்னு தெரியல. அதே மாதிரி மதிமுகவும் திமுக கூட்டணி மேல அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்வருக்கு ஆதரவா தான் இதுவரைக்கும் செயல்பட்டு வராரு. தேர்தல் நெருங்கத்தான் திமுக கூட்டணியில ஏதாவது மாற்றங்கள் வருமானு தெரிய வரும். இது ஒரு புறம் இருக்க, அதிமுக கூட்டணியில பிஜேபி மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்ற அளவு ஒரு பலமான கட்சியா இருக்கு. தமிழ்நாட்டுல அண்ணாமலை தலைவரா இருந்தப்ப அந்த கட்சி குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைஞ்சது. அத்தோட மத்தியில ஆளும் கட்சிங்கிறதால பிஜேபி உடனான கூட்டணி ஒரு விதத்துல அதிமுகவுக்கு ஒரு சாதகமாவே இருக்கு. ஆனா திமுகவை வெற்றி பெற இந்த கூட்டணி போதுமாங்கிற ஒரு கேள்வியும் எழாம இல்லை. தேசிய அளவுல மோடி அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த தலைவரா இருந்தாலும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் பாஜக மேல மதவாத கட்சிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இதனால சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்காதுன்னு சொல்லப்படுது. இத காரணம் காட்டிதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலை பாஜக இல்லாம அதிமுக சந்திச்சுது. சரி, இப்ப இந்த கணக்க சரி பண்ண ஒரு சக்தி வாய்ந்த முகம் ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? அதற்காகத்தான் விஜயின் தாவேகாவை எப்படியும் தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வரணும்னு அதிமுக வழி மீது விழி வச்சு ஏக்கத்தோட காத்துட்டு இருக்கு. இதனாலதான் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு அனுசரணையா அதிமுக மற்றும் தமிழக பாஜக தலைவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா மேடைக்கு மேடை கொள்கையை எதிரின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இப்ப பிஜேபி கூட எப்படி கூட்டணி சேர்றதுங்கிற தயக்கமும் விஜயுடன் இருக்கிறதா சொல்லப்படுது. வரும் தேர்தல்ல திமுகவுக்கு எதிராக ஒரு கடும் போட்டியை கொடுக்கணும்னா அதிமுக கூட்டணியில விஜய் சேர்ந்தே ஆகணுங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. மத்திய உளவுத்துறை நடத்தின சர்வேலையும் இத வலியுறுத்தி சொல்லி இருக்கிறதா கூறப்படுது. இதனால அதிமுக கூட்டணியில இருந்து தாங்களாகவே வெளியேறி சிறிய கட்சிகளோட சேர்ந்து தனி கூட்டணி அமைக்கலாமாங்கிற யோசனைல பாஜக தலைமை இருக்கிறதா சொல்லப்படுது. ஒருவேளை அதிமுக கூட்டணியில இருந்து பாஜக வெளியேறும் பட்சத்துல அதிமுகவோட கூட்டணி சேர்றதுல
விஜய்க்கு எந்த தயக்கமும் இருக்காதுன்னு சொல்லப்படுது. பாமகவை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் தனித்தனியா பிரிஞ்சு இருக்காங்க. இதுல எந்த அணி யாருக்கு ஆதரவா இருக்க போகுதுன்னு இது வரைக்கும் தெரியல. ஆனா ரெண்டு பேருமே தனித்தனியா அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்படுது. தேமுதிகவை பொறுத்தவரை திமுகவோட கொஞ்சம் நெருக்கம் காட்டி வர்றதா தெரியுது. அக்கட்சி அவங்களோட இறுதி முடிவை ஜனவரியில தான் அறிவிக்கிறதா இருக்காங்க. டிடிவி தினகரனின் அமமுக, ஓபிஎஸ், செங்கோட்டையன்லாம் என்ன பண்ண போறாங்கிற எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் இருக்கு. ஆக மொத்தத்துல திமுக தவிர எந்த கூட்டணியும் இன்னும் முழுமையா வடிவம் நிலையில தான் இருக்கு. இன்னும் ஓரிரு மாதங்கள் பிறகுதான் இது சம்பந்தமா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நம்பலாம். இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான அரசியல் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.